அப்பா அம்மா, கவினு, இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு ரித்தன்யா அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து அதை ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கவின் தேப்பையன் எந்த அளவுக்கு பாடுபடுத்திருப்பான், எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பான். அது கவின் அம்மா அப்பா எச்சக்காலை அவங்க அம்மா அப்பா வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அம்மா புள்ள அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்னா சரிங்களா, நம்ம ஒய்ஃபை தான் பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கலாம்னு சொல்ல, அம்மாவையும் பார்த்துக்கணும் தான். ஆனால் அவங்க வந்து ஒய்ஃபுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு அறிவு இருக்குது, அந்த பொண்ணு தப்பு பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்னு தப்பே இல்லாத போது அம்மா சொல்கிறத கேட்பேன், அப்பா சொல்கிறத கேட்பேன் அப்படின்னா நீ எதுக்கு அவளுக்கு புருஷனாக வந்த? என்ன ஹேருக்கு அவங்களுக்கு புருஷனாக வந்த? இந்த கவின் தேப்பையா, பச்சை தேப்பையா நீ வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோடனையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா, அது ஒண்ணு மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல மாமாவும் பாப்பாத்திமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, கவின் வீட்டுல வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, மொத்த விலையில மயில் கம்மலு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கொலுசு, நீங்க முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ள நீங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம்குள்ள போறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளே. அந்த ஹேண்ட்பேக்ல 2 பழைய போன் இருக்கும். அந்த பழைய போன் கூட ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை வச்சுதான் திறக்கணும். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் ரித்தன்யா, என்னோடய அக்கா இல்லை தங்கச்சியாக நினச்சா பேசிகிட்டு இருக்கேன். மேபி உண்மையாகவே என்னோடய தங்கச்சிக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஜஸ்டிஸ் இருக்குது, அதாவது கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம வந்து அவனை அடிக்கிற சுகம் இருக்க தனி ஃபீலுங்க அது. இப்போ நம்ம போயிட்டு அவன் தப்பு பண்ண அடித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு இருக்குது. இப்போ கவின் தேப்பை நான் பார்த்தேன் அப்படின்னா பச்சையாக கேட்பேன், பலான்னு அடித்து மூஞ்செல்லாம் அடித்து குழப்பிடுப்பேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறது வந்து மேபி சர்ச்சை ஆகலாம், என் மேலே கேஸ் ஆகலாம், என்னென்ன ஆகலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் பேசுறது தப்பு தான். இதனால் அந்த கோவத்தை வந்து எப்படி காமிக்குது, அதாவது இப்போ வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா தவறான வார்த்தையில் பேசக்கூடாது, ஆபாச வார்த்தையில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடோடு இருக்கேன். அதெல்லாம் வந்து அதுமாதிரி ஷார்ட்டாக தேவைப்பயன்னு சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபுல்லாக சொன்னால் அது வந்து வயலேஷன் முடிஞ்சிடும். யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அதனால் வந்து இப்போது நேரில் பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. கவின் மௌன எச்சக்கால அம்மா அப்பா பார்த்துக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, பையன் வந்து வசதியாக இருக்கான், அழகாக இருக்கான், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கான், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது நிறையா இருக்குது. ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்ட் பெருசு, கட்சியில் இருக்கான், இப்படிலாம் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கை வீணாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியை பாருங்கள். ஒரு பையனை பார்க்கும்போது ஃபேமிலி எப்படின்னு பாருங்கள். ஃபேமிலியை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணுமே, சரிங்களா? நான்லாம் என்னோடய தங்கச்சி இருக்காங்க எனக்கு, நான்லாம் வந்து ஃபேமிலியை தான் பார்ப்பேன். ஃபேமிலி எப்படி, குட் ஃபேமிலியா? பொண்ணு பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வெளியே போங்கன்னு சொல்லிடுவேன். உண்மையாக சொல்கிறேன், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். மரியாதை கொடுக்கல அப்படின்னா நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அதோட கேள்வி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைனா நீ வாழ்கிறதே வச்சுட்டுங்க. அதாவது குக்குத்துமல்ல மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா வந்தது காரணமே வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை. அதாவது
சுயமரியாதை எனக்கு அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் போது நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி மணிமேகலை வந்தது காரணம் ஒன்று இருக்குது. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பர்சனாக உங்களுக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்க தேவையில்ல. நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுங்க. உண்மையாக தான். பணத்துக்காகவோ இந்த போதைக்காகவோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நான் வீடியோ போஸ்ட் பண்ணது காரணம் ரித்தன்யா என்னோடய அக்காவாக தங்கச்சி நினச்சி நான் வீடியோ பேசியிருக்கேன். ரீசெண்டாக இப்போ தான் நான் வீடியோ ஆடியோ கேட்டேன். இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்க நான் வழியை பாச்சா சான்ஸே இல்லை. ஐயோ சாமி, எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான், எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணிருக்கான். அந்த பலும் எச்ச நாய்ங்க பணத்துக்காக நாய்க்காக இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தனமாக நடந்துக்கிற ஒரு ஃபேமிலி உங்கள் பொண்ணு கொடுக்குமா? சான்ஸே இல்லைங்க. அதாவது கடன் இல்லாத வாழ்க்கையே பெரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கையும் பெரிய பெரிய காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு மட்டுமே இல்லைனாலே சொல்கிறது வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்கும். அதனால் பார்த்து ஃபேமிலி எப்படின்னு சொல்லிட்டு பையனையும் பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிற பையன் கெட்டவனும் கிடையாது, குடிக்காத பையன் நல்லவனும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுள்ளே இருக்கிற பையன் நல்லவனும் கிடையாது, வெளியே சுற்றுறவன் கெட்டவனும் கிடையாது. என் சின்ன வயசில் அனுபவிச்சது. அதாவது பார்த்தீங்க அப்புறம் வெளியே போனால் கெட்டுருவேன் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நல்லவனும் கிடையாது, வெளியே போனால் கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் பெருக்கு. நான் வெளியே சுற்றுவேங்க, வீட்டில் இருக்க மாட்டேனானே, வெளியே போயிட்டு சுற்றுவேன். ஆனால் நான் ஓகே தேவையில்ல. என்னை பற்றி நானே இப்போ சொல்கிறது அது அர்த்தம்லாம் போயிடும். அது தேவையில்லை. குடிக்க மாட்டேன், வெளியே போக மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல விருப்பம் எனக்கு. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் நான் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? எல்லாம் ஓடிட்டுருக்காங்க வேலைக்கு. காலையில் எடுத்தோடனே இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு இந்த மாதிரி போகிறதுக்கா? கடைசியாக ஒன்று சொல்லி இன்னும் முடிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில். யாரையும் நான் பார்த்தீங்க நான் ஒப்பனை சொல்ல விரும்பல. ஸோ யுவர் லைஃப் இன் யுவர் ஹேண்ட். ஸோ see you in the studio. Bye bye. Thank you. Jai Hind.